வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் செல்ல மகள். கதைக்குள்ள போலாமா? அம்மா, என்னம்மா இது, இவ்வளோ இட்லியை ஊட்டுறீங்க? போதும்மா, காலையில இவ்வளோ சாப்பாடை சாப்பிட்டு போனா அங்க போய் தூங்கிதான் வழியணும். நான் என்ன சின்ன குழந்தையா? கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று தனது தாயின் கையில் இருந்த தட்டை பிடுங்கினாள் ரேகா. அதெல்லாம் முடியாது. நீ வளர்ந்தாலும் எங்களுக்கு சின்ன குழந்தைதான். வேலைக்கு போற பொண்ணு, நல்லா சாப்பிட்டா தானே? படிக்கும் போதுதான் அரைகுறையா சாப்பிட்டோம் சாப்பிடாமலையும் ஓடுவேன். இப்ப என்ன, பொறுமையாதான் சாப்பிட? நீ இப்படி சரியா சாப்பிடாம போனன்னு தெரிஞ்சது உங்க அப்பா அப்புறம் என்ன கொன்னு போட்டுருவாரு. ஆமா, உங்களுக்கும் அப்பாக்கும் வேற வேலை இல்லை, போங்கம்மா. சரி, அப்பா எங்கம்மா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து கொண்டாள். தோ வந்துட்ட ராசாத்தி. காலையில உன் ஸ்கூட்டியை தொடங்கும் போது பார்த்தேன், காத்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுதான் கடைக்கு போய் காத்தடிச்சிட்டு வந்தேன். பஞ்சர் எதனா இருக்குமோன்னு பார்த்தேன். நல்ல வேலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அட என்னப்பா, அதுக்காக நீங்க ஏன் இந்த வெயில்ல சிரமப்படணும்? நான் போகும்போது வழியில எங்கேயாவது பெட்ரோல் பங்க்ல காத்தடிச்சிட்டு போறேன் என்று கூறிக்கொண்டே சவுந்தர் கையிலிருந்து சாவியை வாங்கினாள். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். காலையில வேலைக்கு போகும்போது நிம்மதியா போகணும். எனக்கு என்ன, ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் தானே உட்காந்துருக்க. ஆ, போதும்பா, நீங்க உழைச்சதெல்லாம். இனிமே நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. எங்கம்மா, உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கிற வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் இல்லை. அப்பா, போதும்பா, ஆரம்பிக்காதீங்க. இப்பதான் நான் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் அது இதுன்னு ஆரம்பிக்காதீங்க. நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கணும். அதுக்கு இல்ல ராசாத்தி, எங்களுக்கும் வயசாகுது. அது சரி, உங்களை யார் லேட்டா கல்யாணம் பண்ணி லேட்டா குழந்தை பெற்றுக்க சொன்னது என்று சிரித்து கொண்டே அவர் காதை செல்லமாக திருகிக் கொண்டே கேட்டாள். ஏய், அவருக்கு வலிக்கு போதுடி, கையை எடு என் மகளை அன்போடு கையில் அடித்தாள் கோமதி. அப்பா பாருங்கப்பா அம்மாவ என்று ரேகா சினுங்க. ஏன் கோமதி, குழந்தைய ஏன் அடிக்கிற என்றார் சவுந்தர். ஆமாங்க, நான் உங்களுக்காக பேசினா நீங்க அவளுக்காக என்னையே கேள்வி கேட்குறீங்களா? அது சரி. ஆமா, எங்க அப்பாவுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் நீங்க. என்னப்பா நான் சொல்றது என்று தனது தந்தையின் கழுத்தை கட்டி கொண்டாள். ஆமா ஆமா, உங்க அப்பாவை என்ன கேக்குறது? அவர் என்ன, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, என் பொண்டாட்டி தான் எனக்கு அப்புறம் தான் நீ இன்னும் சொல்ல போறாரா என்ன என்று பொய்யாக கோபித்து கொண்டாள் கோமதி. ஏய், என்ன இது? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு செல்லக்குட்டி. அவன் நம்ம 2 பேருக்கு தானே செல்லம். அவளுக்கு அப்புறம் தான் நமக்கு மத்தது எல்லாமே. கண்ணு, உங்க அம்மா உன் எதிர்க்கதான் இப்படி உன்னை திட்டுறது போல பாசாங்கு பண்றா. ஆனா என்னை விட அவளுக்கு தான் உன் மேல பாசம் அதிகம் என்று சிரித்தார் சவுந்தர். தெரியும்பா, எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா நாங்க 2 பேரும் அப்பப்ப இப்படி விளையாடிப்போம். என்ன கோமதி நான் சொல்றது என்று தனது தாயின் கன்னத்தை பிடித்து ஆட்டினாள். ஏய் கழுத, போட்டனா பாரு என்று கோமதி அவளை துரத்த, என்ன உங்களால பிடிக்க முடியாது என்று சிரித்து கொண்டே பேகை எடுத்துக்கொண்டு, அப்பா பாய்ப்பா, ஏ கோமதி பாய் என்று மீண்டும் தனது தாயின் கன்னத்தில் ஆசையாக தட்டி விட்டு ஓடினாள். சவுந்தர் சிரித்து கொண்டே அவர்களை பார்த்து கொண்டிருக்க அவளை வழி அனுப்பி விட்டு வந்த கோமதி, சரியான வாளு, சாயங்காலம் வரட்டும் பேசிக்கிறேன் என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள். அவ சின்ன குழந்தை தானே கோமதி என்று கூறிக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்த சவுந்தர் பேப்பரை எடுத்து விரித்தார். ஆமா, நமக்கு தான் அவ சின்ன குழந்தை, வெளியில பாக்குறவங்களுக்கு அப்படி இல்லைங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, ஆ தெரியும் தெரியும், அவளுக்கு சீக்கிரமா நல்லா வரனா பாருங்கன்னு தானே சொல்ல வர? ஆமாங்க, நேத்து கூட கோவில்ல சரஸ்வதி பார்த்துட்டு உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறதா இருக்க சரின்னு சொன்னா. எனக்கு தெரிஞ்ச இடத்துல கூட ஒரு நல்ல வரன்னு இருக்குன்னு சொன்னா. நான் அவரை கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். ஆமா கோமதி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. நம்ம தனபால காலையில மெக்கானிக் கடையில பார்த்தேன். யாருங்க, உங்க கூட வேலை பார்த்தாரே அவரா? ஆமா கோமதி, அவங்க இங்கதான் மேட்டு தெருவுல வீடு வாங்கிட்டு வந்திருக்காங்களாம். நம்ம அட்ரஸ் தெரியாததால கிராமரேசத்துக்கு கூப்பிட முடியலன்னு சொன்னான். அதுவும் இல்லாம அவங்க வீட்டோட சிம்பிளா செஞ்சுக்கிட்டாங்களாம். அவங்க பையனுக்கு ஆடம்பரம்லாம் பிடிக்காதான். அப்படியா? அவங்களுக்கும் ஒரே ஒரு பையன் தான் இல்லைங்க? இப்ப என்ன பண்றானா? MBA படிச்சுட்டு எங்கேயோ ஒரு நல்ல கம்பெனி தான் சொன்னான், அங்க வேலை பாக்குறானா. நல்ல வருமானமா. அவன் தான் லோனை போட்டு வீடு வாங்கினானா. அப்படியா? அவ்வளோ பெரிய பையனா இருக்கா அவருக்கு? பின்ன அவங்க பையன் நம்ம ரேகா விட பெரியவன்.
அந்த பையனுக்கு தான் பொண்ணு பாக்குறாங்களாம். வீடு வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா. இப்ப வீடு வாங்கினதும் அவங்க சம்சாரம் ஒரே தொல்லையாம். பையனுக்கு நல்ல இடமா பாருங்கன்னு. இவன் மனசுல நம்ம பொண்ணை பத்தின அபிப்பிராயம் இருக்கும் போல இருக்கு. அப்படியா? அவருக்கு நம்ம பொண்ணு தெரியுமா? ஏன் தெரியாது? அவ காலேஜில் படிக்கும் போதே ஒரு வாட்டி என்னை பார்க்க ஆபீஸுக்கு வந்திருந்தா இல்ல. அப்பவே அவளை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன படிக்கிறா என்ன ஏதுன்னு விசாரிச்சான். நானும் அவங்க பையனை பார்த்துருக்கேன். நல்லா இருப்பான். ரொம்ப மரியாதையான பையன், சாதுவானவன், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டவன். அப்படின்னா அவனுக்கே நம்ம பொண்ணை பேசி முடிச்சிடுங்களேன். அவங்களே விருப்பப்பட்டு வரும்போது நாம ஏன் தயங்கணும் சொல்லுங்க என்று ஆவலாக கேட்டாள் கோமதி. அதுக்கு இல்ல கோமதி, குழந்தை இப்பதான் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போறா. கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டுமேன்னு நான் நினைக்கிறேன். அவளும் அதுதான் விருப்பப்படுறா. அதுக்கு தான் பாக்குறேன் என்று தயங்கினார் சவுந்தர். அட நீங்க வேற, பொண்ணுக்கு ஏத்தா போலவே பேசிக்கிட்டு. அதெல்லாம் நம்ம கல்யாண பேச்சு எடுத்தா அப்படி இப்படின்னு ஒரு வருஷம் ஆகிடும். அப்புறம் என்னங்க, அவங்களும் நல்ல குடும்பம்னு சொல்றீங்க, பையனும் நல்ல பையன்னு சொல்றீங்க, சொந்த வீடும் வாங்கியிருக்கான், பக்கத்திலேயே இருக்காங்களும் கூட. இப்படி எல்லாம் அமைஞ்சு வர்றது நம்ம அதிர்ஷ்டம் தானுங்களே. சரி இரு, டக்குன்னு நம்ம எதுவும் முடிவு செய்ய முடியாது. மெல்ல மெல்ல ரேகா கிட்ட பேசி பார்ப்போம். அவளுக்கு பிடிச்சாதான் எதுவுமே நம்ம செய்ய முடியும். ஆமா, அவளுக்கு என்ன தெரியும் அவளை போய் கேட்டுக்கிட்டு. நீ பேசாம இரு கோமதி. இந்த காலத்து பொண்ணுங்க நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போய் நல்ல தெளிவா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுவும் இல்லாம நாளைக்கு அவ தான் அங்க போய் வாழ போறா. அதனால அவ இஷ்டத்தையும் கேட்போம். நம்ம பேச்சு கேட்டுக்கிட்டு அவ ஒழுக்கமா இருக்கும்போது நாமளும் அவளை கேட்டுதான் எல்லாம் செய்யணும். அதுதான் நல்லது. நாம பார்த்து சொன்னா அவ என்ன சொல்லிட போறா? நம்ம பேச்ச அவ மீறினதில்லை. அவளுக்கு எது நல்லதுன்னு இத்தனை வருஷமா நம்ம பார்த்து பார்த்து செய்யறது அவளுக்கு தெரியாதா? அவளையும் சமயம் பார்த்து கேட்போம். கொஞ்சம் பொறுமையா இரு என்றார் சவுந்தர். ஆபீஸிற்கு சென்று கையெழுத்து போட்டுவிட்டு தனது சீட்டில் அமர்ந்த ரேகா அங்கே கலகலவென சிரித்து கொண்டு வரும் கலாவை நிமிர்ந்து பார்த்தாள். பின்னால் சற்று தூரத்தில் ராகுல் நின்று கொண்டிருக்க அவனை சுற்றியிருந்த பெண்கள் அவனிடம் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருப்பதை பார்த்தாள். என்னடி, காலையில வந்த உடனே அரட்டை கச்சேரி தானா? அந்த ராகுலுக்கும் வேற வேலை இல்ல, உங்களுக்கும் வேற வேலை இல்ல. அவன் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்த எல்லா பொண்ணுங்களையும் கையில போட்டுக்கிட்டான். அவன் அப்படி என்னதான் சொல்லுவானோ? நீங்களும் ஈன்னு இழிச்சிட்டு அவன்கிட்ட வழியறீங்க என்றாள் எரிச்சலோடு. இதோ பாரு, நீ பேசலன்னா அதுக்காக நாங்களும் பேசக்கூடாதா என்ன? நீ ஒரு சிடுமூஞ்சி. எந்த ஆம்பளை கிட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்ட. ஆனா எல்லாரும் அப்படி இருந்துடுவாங்களா? அதுவும் ராகுல் போல ஒரு ஆளுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா பொழுது போறதே தெரியலடி என்று சிரித்தாள். ஆமா, அவன் ஒரு சரியான... ஏய் போதும், அவரை பத்தி எதுவும் தப்பா பேசாத. ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்காம நாம அவங்கள தப்பா பேசுறது தப்புடி. நீயும் அவர்கிட்ட பழகிப்பாரு, அப்பதான் அவரோட குணம் தெரியும். ஆமா, ரொம்ப முக்கியம் என்று முகத்தை திருப்பி கொண்டாள் ரேகா. சரி, அது உன் இஷ்டம், நான் வரேம்மா. இப்படிப்பட்டவங்க தான் டக்குன்னு காதல விழுந்துடுவாங்க என்று முனறிக்கொண்டே தனது சீட்டிற்கு சென்றாள் கலா. அவளை முறைத்து கொண்டே ரேகா சிஸ்டத்தை ஆன் செய்துவிட்டு டேபிள் டிராவில் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். எஸ்கியூஸ் மீ என்ற குரலை கேட்டு டக்கன தலையை நிமிர்த்தினாள். ராகுல் மெலிதாக புன்னகை செய்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அவள் முகத்தில் எரிச்சல் குமுறியது. ரேகா, நீங்க அந்த ஆர்ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபைல தானே தேடுறீங்க? இவனுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்து கொண்டே அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன அப்படி பாக்குறீங்க? அது இங்க இல்ல, மேனேஜர் கிட்ட காலையில நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன். என்னை கேட்காம அதே நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்க என்று கோபமாக எழுந்து கொண்டாள். மேடம் மேடம் இருங்க, மேனேஜர் காலையில சீக்கிரமா வந்துட்டு அந்த ஃபைலை ஹெட் ஆபீஸுக்கு அனுப்பி ஆகணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க. கடைசியா நீங்க தான் உங்க வேலையை முடிக்காம அதை அப்படியே பெண்டிங்ல வச்சிருந்தீங்க. இது தெரிஞ்சா சார் உங்களை தான் காலையில வந்த உடனே புடிச்சு கத்துவாருன்னு நானே கடகடன்னு வந்து அந்த ஃபைல் எடுத்து அந்த வேலையை முடிச்சு கொண்டு போய் மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டேன். கவலைப்படாதீங்க, நீங்க நேத்தே முடிச்சுட்டு குடுக்க மறந்து டேபிள் மேலேயே வச்சுட்டதா போய் சொன்னேன் என்றான். ரேகாவின் முகம் ஆச்சரியத்தை காட்டியது. அவன் பேரில் இத்தனை நாட்கள் இருந்த அபிப்பிராயம் மாறியது. ரொம்ப தேங்க்ஸ் ராகுல்.
அந்த ஃபைலை நான் நேத்தே பார்த்துட்டு தான் போகணும்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள எங்க அப்பாவுக்கு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக லேட் ஆகுதுன்னு போயிட்டேன். அதனால தான் முடிக்க முடியல. காலையில வந்து முடிச்சிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள மேனேஜர் இப்படி கேட்பாருன்னு தெரியல. நல்ல வேளை நீங்க எனக்கு உதவி செஞ்சிட்டீங்க. இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆமா, இது என்ன பெரிய உதவி என்று சிரித்தான். இல்ல ராகுல், நான் எப்பவும் எந்த வேலையும் சரியா செய்யணும்னு நினைப்பேன். எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பேன். அது போலதான் இது நாள் வரை இருக்கிறேன். ஆனா இந்த சின்ன அஜாக்கிரதையால நான் கெட்ட பேரு வாங்கியிருந்தா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும் என்று கண்களை துடைத்து கொண்டாள். என்ன ரேகா, இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஒருத்தர் இருக்கும் போது அப்படிலாம் உங்களை திட்டு வாங்க விட்டுட மாட்டேன், கவலைப்படாதீங்க என்று சிரித்தான். அந்த வார்த்தைகள் ரேகாவிற்கு ஏதோ மனதில் அவன் பேரில் ஒரு சிறிய சலனத்தை ஏற்படுத்த அவளும் லேசாக சிரித்து கொண்டே அவனை பார்த்தாள். அன்றிலிருந்து ராகுலும் ரேகாவும் நல்ல நட்போடு பழக ஆரம்பித்தனர். அவனது கலகலப்பான பேச்சு, சுறுசுறுப்பு, அனைவருக்கும் தேடி சென்று அவன் செய்யும் உதவிகள் அனைத்தும் அவளுக்கு ராகுலின் பேரில் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த அவனிடம் சீக்கிரமாகவே மனதை பறிகொடுத்து விட்டாள். ராகுலும் அவளிடம் காதல் கொள்ள ஒருவருக்கொருவர் தங்களுடைய விருப்பத்தை பரிமாறிக்கொண்டு விரைவிலேயே காதலர்கள் ஆகினர். என்ன ராகுல், தினமும் பார்க்கு பீச்னு ஊரை சுத்திட்டு போறதுக்கு லேட் ஆயிடுது. எத்தனை நாளைக்கு தான் ஆபீஸ்ல வேலை டிராபிக்னு போய் சொல்லி அம்மாவை சமாளிக்கிறது என்று சலித்து கொண்டே பீச் மணலை எடுத்து அவன் மீது வீசினாள் ரேகா. ஏய், என்ன நீ, அங்கங்க பொண்ணுங்க காதலுக்காக என்னவெல்லாமோ பெரிய பெரிய பொய்லாம் சொல்றாங்க. நீ என்னவோ ஒரு சின்ன பொய் சொல்ல இப்படி அலட்டிக்கிற? அதுக்கு இல்ல ராகுல், நான் இதுவரை எங்க அப்பா அம்மா கிட்ட பொய் சொன்னதே இல்லை. இப்பதான் உங்க காதல்ல மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பாவம் எங்க அம்மாவும் அப்பாவும் அதை நம்புறாங்க. அவங்கள ஏமாத்துறது எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, நான் கூட தான் மும்பைல இருக்கிறேன், எங்க அக்கா கிட்ட ஒரு பெரிய பொய்யா சொல்லியிருக்கிறேன். என்னென்ன? நீ பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அவளும் அதை நம்பிக்கிட்டு எனக்காக பொண்ணுங்களா பார்த்து பார்த்து போட்டோ மேல போட்டோவா அனுப்புறா. நானும் ஏதேதோ சொல்லி எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு இருக்கிறேன். அப்பன்னா நீ இன்னும் நம்ம காதல உங்க அக்கா கிட்ட சொல்லலையா என்று கவலையோடு கேட்டாள். இல்ல ரேகா, மும்பையில எங்க குடும்பம் பெரிய குடும்பம். எங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அக்காவும் நானும் தான் அந்த எல்லா சொத்துக்கும் வாரிசாகிட்டோம். ஆனாலும் எங்க அக்கா பொறுப்பாவ தான் வச்சிட்டு இருக்கிறா. எனக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் எந்த பொறுப்பையும் என்ன நம்பி விட மாட்டேன்னு சொல்லிட்டா. என் செலவுக்கு பணம் வேணும்னா கூட அவகிட்டதான் கேட்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் நான் என் செலவுக்கு நானே சம்பாதிச்சுக்கிறேன்னு வேலையை தேடிக்கிட்டு இங்க வந்துட்டேன். அப்படியா? அப்படின்னா உங்க அக்கா உங்க வசதிக்கு ஏத்த இடத்துலதான் பொண்ணு பார்ப்பாங்க இல்ல? ஆமா ரேகா, அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. எங்க அக்கா சரியான பிடிவாதக்காரி. அவ்வளவு சீக்கிரம் அவளை ஒத்துக்க வைக்க முடியாது. அதுவும் எனக்கு எப்படி எல்லாமோ கல்யாணம் பண்ணணும்னு கற்பனையில இருக்கா. ஆனாலும் நான் விட மாட்டேன். எப்படியாவது எங்க அக்காவை கன்வின்ஸ் பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடுவேன். அப்படி அவங்க ஒத்துக்கலன்னா அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு. 2 நாள் பொறுத்துக்க. எங்க அக்கா கிட்ட நம்ம விஷயத்த பக்குவமா போன்ல பேசுறேன். அவ ஆவுன்னு குதிச்சா நான் அந்த ஐடியாவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். என்ன ஐடியா என்று ஆவலாக கேட்டாள். இப்ப வேண்டாம், எங்க அக்கா ஒத்துக்கலனா அப்ப சொல்றேன் என்றவள் கன்னத்தை ஆசையாக கிள்ளினான். என்னவோ எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு ராகுல். ஏன்னா எங்க வீட்லயும் என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பையன் ரவிக்கு என்ன கல்யாணம் பண்ண போறதா பேச்சு நடந்துட்டு இருக்கு என்றவள் கூறியதும் இவ்வளவு நேரம் அந்த பீச் மணலில் படுத்து கொண்டிருந்தவன் டக்கன எழுந்து கொண்டான். ஏய், என்ன சொல்ற, நிஜமாவா என்றான் அதிர்ச்சியோடு. ஆமா ராகுல் என்றாள் கவலையாக. நீ எதுவும் சொல்லலையா நம்ம காதலை பத்தி? நான் என்ன சொல்றது, உங்க வீட்டுல உங்க அக்கா என்ன சொல்லுவாங்களோ அதுவே இன்னும் தெரியல. அதுவும் இல்லாம எங்க அம்மா அப்பாவுக்கு நானா உயிர். நானும் இதுவரை அவங்க பேச்ச மீறி நடந்தது இல்லை. இந்த விஷயத்துல நான் உங்க விருப்பத்துக்கு மாற நடந்துக்கிற மாதிரி ஆகிடுமோன்னு பயமா இருக்கு. அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதே சமயத்துல உன்னையும் என்னால மிஸ் பண்ண முடியாது. அதுதான் யோசிக்கிறேன். இதற்குள் அவளது செல்போன் ஒலிக்க அதை எடுத்து பார்த்தவள், அம்மா தான் போன் போடுறாங்க என்று போனை ஆன் செய்து பேசினாள்.
அவள் முகத்தில் பதட்டம் ஒட்டிக்கொள்ள பட்டன போனை பேக்கில் வைத்துக் கொண்டு எழுந்து கொண்டாள். ராகுல், எங்க அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சான், நான் போகணும் என்றாள் பதட்டமாக. 2 நாட்கள் கழித்து சௌந்தரை ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து வந்தனர் கோமதியும் ரேகாவும். கோமதி அவரை சோஃபாவில் அமர வைக்க ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு உள்ளே வந்த ரேகாவை தனது அருகில் அழைத்தார் சௌந்தர். என்னப்பா, இப்ப எப்படி இருக்கு என்று கவலையோடு கேட்டுக்கொண்டு வந்து அவர் அருகில் அமர்ந்தாள் ரேகா. எனக்கு ஒண்ணு இல்லடா கண்ணு, நீ சங்கடப்படாத. கோமதி, போய் குழந்தைக்கு சீக்கிரமா சமைச்சு சாப்பாடு போடு. 2 நாளா அவ ரொம்ப பயந்துட்டா. என் கூட உக்காந்துக்கிட்டு சரியா சாப்பிட கூட இல்லை என்றார் மெதுவாக. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு இப்படி ஆனதும் நாங்க பதறிட்டோம். நீங்க பொழைச்சி வந்ததே எனக்கு போதும்பா என்று கண்கள் கலங்கினாள். கோமதியும் முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள். அம்மாடி, எனக்கு ஒன்னும் ஆகாதுடா. உன் கல்யாணத்தை பார்க்காம நான் போக மாட்டேன். என் பேரன் பேத்தியெல்லாம் நான் எடுத்து கொஞ்சம் வேண்டாமா என்று சிரித்தார். அப்பா, என்னப்பா இப்ப எதுக்கு அதெல்லாம்? இதோ பாருமா ரேகா, இதுவரை நான் உன்கிட்ட இப்படி செய் அப்படி செய்யன்னு எதுவும் சொன்னதில்லை. நீயும் அப்படி சொல்லும்படி நடந்துகிட்டதில்லை. அந்த நம்பிக்கையில நானும் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னப்பா என்று சற்று அதிர்ச்சியோட அவரை கேட்டாள் ரேகா. ஒன்னும் இல்லம்மா, எல்லாம் நல்ல விஷயம்தான். உன் கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். அப்பா, அது நான் என்றவள் தயங்க. ரேகா, இதோ பாரு, இனியும் நான் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நாள் போகட்டும்னு எதுவும் சொல்லாத. ஏன்னா அப்பா பார்த்துருக்கிறது நல்ல இடம், தானா தேடி வந்தது. பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அதுவும் பக்கத்திலேயே இருக்காங்க. அந்த பையனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அவங்க 2-3 வாட்டி வீடு தேடி வந்து கேட்டுட்டாங்க. இனியும் தள்ளி போடுறது சரியில்லை. உங்க அப்பாவுக்கும் உடம்பு முடியாம போகுது. நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சந்தோஷமே அவரை எழுந்து உட்கார வச்சிடுமா என்றாள் கோமதி. ஆமாம்மா என்று சௌந்தரம் அவளை ஏக்கத்தோடு பார்க்க ரேகாவிற்கு நிலைமை அத்துமீறி போவதாக தோன்றியது. அவளை அறியாமல் அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைக்க என்ன செய்வது என்று புரியாமல் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, அப்பா, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்கப்பா என்றாள் கெஞ்சலாக. சரிடா கண்ணு, நீ நிதானமா யோசிச்சிய பதில் சொல்லு. ஆனா என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன், இத உன் மனசுல வச்சுக்க. அந்த பையன் நல்ல பையன் என்றவர் மூச்சு வாங்க கூற, சரிப்பா என்று மெதுவாக எழுந்து கொண்டாள். மறுநாள் காலை ஆபீஸிற்கு சென்று ராகுலிடம் நடந்ததை கூறி அவள் அழ, இதோ பாரு ரேகா, நிலைமை கைமீறி போயிட்டே இருக்கு. நானும் எங்க அக்கா கிட்ட பக்குவமா பேசி பார்த்துட்டேன். அவ தன்னோட எதிர்பார்ப்ப மாத்திக்கிறது போல தெரியல. அப்படி என்ன எதிர்பார்க்கறாங்க? பொண்ணு வசதியா இருக்கணும்னு சொல்றா, வேற என்ன? இப்ப என்ன செய்யறது ராகுல்? இதோ பாரு, நான் யோசிச்சிருக்கிற ஐடியா தான் இப்ப சரிப்பட்டு வரும். வேற எதுவும் நம்ம செய்ய முடியாது. என்ன ராகுல், சொல்லு, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன் என்றாள் படபடப்பாக. எங்க அக்கா கிட்ட நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அவ நல்ல வசதியான வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி இருக்கிறேன். ஏன் ஏன் அப்படி சொன்ன? கொஞ்சம் பொறுமையா கேளு. எங்க அக்காவும் முதல்ல நான் காதலிக்கிறேன்னு சொன்னதும் கத்தனா, அப்புறம் வசதியான பொண்ணுன்னு சொன்னதும் சரின்னு ஒத்துக்கிட்டா. நாங்க தான் அவ்வளவு வசதி இல்லையே, என்ன செய்யறது? இரு, அதுக்குதான் நான் எங்க அக்கா கிட்ட பொய் சொல்ல போறேன். அவங்க அப்பா அவர் வசதிக்கு நம்ம இல்லைன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதனால அவ நகை பணம்லாம் எடுத்துக்கிட்டு என் கூட ஓடி வந்துட்டா. நீ எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டியன்னா அப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் நல்ல சமாதானம் ஆகி எங்களை ஏத்துப்பாரு. ஏன்னா அவளும் அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லிட போறேன். ஏய், இது தப்பு இல்ல. அப்புறம் உங்க அக்காக்கு உண்மை தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமே. அவ பணத்தாசை பிடிச்சவ. அப்புறம் மொத்த சொத்தம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் இப்ப அவ நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவா. கல்யாணம் ஆனதும் என் பங்கு எனக்கு வந்துடும். அப்புறம் என்ன, நம்ம தனியா போயிட போறோம். அதுக்குதான் அவளை இப்ப நம்ப வைக்க உன் நகையெல்லாம் கொண்டு வந்துடுன்னு சொல்றேன். ஏன்னா இவ்வளவு பெரிய பணக்காரி வெறும் கையோடவா ஓடி வந்தான்னு அவ சந்தேகப்படக்கூடாது இல்ல. நாளைக்கு நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னை எதனா சொல்லக்கூடாது இல்ல. அதுக்குதான் இந்த நகையை கொண்டு வர சொல்றேன். இல்லனா எதுவும் வேண்டாம், நீ வீசின கையோட வான்னு சொல்லிடுவேன் என்றான். சற்று நேரம் யோசித்த ரேகா, எல்லாம் சரிதான். ஆனா எங்க அப்பா அம்மாவை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பாவம்,
எங்க அப்பாக்கும் இப்பதான் உடம்பு தேறி இருக்கு. இந்த சமயத்துல நான் இப்படி பண்ணா அவருக்கு திரும்பவும் எதனா ஆகிடுமோன்னு பயமா இருக்கு ராகுல். பேசாம நீயே வந்து எங்க அப்பா கிட்ட என்ன பொண்ணு கேளு. எங்க அப்பா ஒத்துப்பாரு. நம்ம கல்யாணத்தை இங்கே முடிச்சுக்கலாம். அப்புறம் உங்க அக்காக்கு தெரிஞ்சாலும் அவங்க என்ன செஞ்சிட முடியும் என்றாள் கவலையாக. அது முடியாது ரேகா. நீ சொல்றது பார்த்தா உங்க அப்பா அம்மா உன்னை தன் கண்ணெதிர்க்கவே தனக்கு தெரிஞ்ச பையனுக்கே கட்டி கொடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தோணுது. அதனால கண்டிப்பா எங்கேயோ மும்பையில இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. உன்னதான் அவங்க கன்வின்ஸ் பண்ண பாப்பாங்க. இதனால நம்ம காதல் தான் பலியாகும். அதுக்கு தான் சொல்றேன். நான் சொல்றது போல கேட்டா கண்டிப்பா எங்க அக்காவையும் சமாளிச்சிடலாம். கொஞ்ச நாள்ல உங்க அப்பாவையும் சமாதானம் செஞ்சிடலாம். நல்ல வசதியான வீட்டுல நீ வாழறத பார்த்து அவர் என்ன சொல்லிட போறாரு என்றான். சரி, அப்ப நான் என்ன செய்யறது? நாளைக்கு நான் மும்பைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நீ சென்ட்ரலுக்கு வந்துடு. நாம அங்கிருந்து போயிடலாம். வரும்போது மறக்காம உன் கல்யாணத்துக்காக உங்க அப்பா வாங்கின நகையெல்லாம் கொண்டு வந்துடு. அதை வச்சுதான் எங்க அக்காவை சரி பண்ணணும் என்றான். சரி என்று அவள் மெதுவாக தலையை ஆட்ட டக்கன் அவள் கைகளை பற்றி கொண்டவன், செல்லம், நீதான் என் மனைவின்னு நான் என் மனசுல பச்சை குத்திட்டேன். இனிமே அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் மாறாது. அப்படி ஏதாவது நடந்தா அப்புறம்னா என்று அவன் கூறுவதற்குள் அவன் வாயை பொத்தியவள் தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். மறுநாள் காலை தனது பெற்றோரிடம் தோழியின் திருமணத்திற்கு மதுரை போவதாக பொய் கூறிவிட்டு மும்பைக்கு கிளம்பினாள். அவளுக்கு 1000 ஜாக்கிரதைகள் சொல்லி அவளை வாசல் வரை வந்து வழி அனுப்பிய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து அவள் மனது துடிதுடித்தது. ஆட்டோ சென்ட்ரல் நோக்கி சென்று கொண்டிருக்க அவள் கையில் இருந்த பெட்டி கனத்திருந்தது போல் அவள் மனதும் கனத்திருந்தது. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவை விட்டு ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சதில்லை. அப்படிப்பட்டேன்னா இன்னைக்கு எப்படி துணிஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்? இதனால என்ன ஆகும்? அப்பா இதை தாங்குவாரா? அம்மா இதை ஏத்துப்பாங்களா? நான் 1/2 மணி நேரம் லேட்டா வந்தாலே அவங்களால தாங்க முடியாதே. போன் மேல போன் போடுவாங்களே. வாசலுக்கும் வீட்டுக்கும் நடையா நடப்பாங்களே. அப்பா சட்டையை போட்டுக்கிட்டு வந்து தெருமுனையிலேயே நின்னு பதட்டத்தோட பாத்துட்டு இருப்பாரு. இங்க இருக்கிற ஆபீஸுக்கே அவங்க இப்படி பதறும் போது இப்ப நான் அவங்கள விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்னு தெரிஞ்சா அவங்க என்ன ஆவாங்க? நான் எடுத்திருக்கிறது சரியான முடிவு தானா? என் மேல உயிரே வச்சிட்டு இருந்த அம்மா அப்பாக்கு நான் செய்யற துரோகம் இல்லையா? ஆனா ஆனா நான் இப்ப போகலன்னா என் ராகுல் எனக்கு கிடைக்க மாட்டான். அப்பா கண்டிப்பா என்ன அவங்க ஃப்ரெண்டு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு. ராகுல் சொன்னது போல என்ன மும்பைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுவாரு. யாரு என்ன ஏதுன்னு தெரியாத ராகுலுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு. அவர் ஒத்துக்கிட்டாலும் ராகுலோட அக்கா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த சிக்கல்லாம் தீரணும்னா நான் இப்ப ராகுல் கூட போய்தான் ஆகணும் என்று மெதுவாக ஆட்டோவில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். ட்ரெயின் சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டது. ரேகா பதட்டத்தோடு அமர்ந்திருக்க அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் ராகுல். ஏய், என்னடா இவ்வளவு டென்ஷன்? இனிமே எதுக்கும் நீ பயப்படாத. இனி நான் தான் உனக்கு எல்லாம். உன்னை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றவள் கைகளை பற்றி கொண்டான். அந்த தைரியத்துலதான் நான் இப்படி ஒரு முடிவை துணிஞ்சு எடுத்திருக்கிறேன் ராகுல். இந்நேரம் நான் எழுதி வச்சுட்டு வந்த லெட்டரை எங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்திருப்பாங்க என்றவள் கூறிக்கொண்டிருக்க அவளது செல்போன் ஒலித்தது. யாரு யாரு ரேகா? உங்க அம்மாவா என்று பதறினான் ராகுல். இல்ல, என் ஃப்ரெண்டு கலா என்று போனை எடுத்து ஆன் செய்து ஹலோ என்றாள். எதிர்முனையில் கலா பதட்டத்தோடு ஏதோ கூற அப்பா என்று கத்தி கொண்டு எழுந்தாள் ரேகா. ஆட்டோவில் இருந்து இறங்கி அவள் உள்ளே செல்ல வாசலில் ஒரே கூட்டமாக இருந்தது. தனபால் அவளை பார்த்து அருகில் ஓடி வந்தார். அம்மாடி, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா சொல்லி இருக்கலாமே. உங்க அப்பா கிட்ட சொல்ல பயமா இருந்திருந்தா என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்குமா இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்த? அந்த முடிவு இப்போ உங்க அப்பனையே பலி வாங்கிடுச்சேம்மா என்று அவர் கதற அதிர்ந்து போய் உள்ளே சென்ற ரேகா அந்த காட்சியை பார்த்து சிலையாக உறைந்து நின்றாள். சௌந்தரின் உடல் ஐஸ் பாக்ஸில் படுக்க வைக்கப்பட்டிருக்க அவர் அருகில் அமர்ந்து வெறிக்க அவர் முகத்தை பார்த்து உறைந்திருந்த கோமதியை தொட்டு உலுக்கினாள் அருகில் இருந்த ஒரு பெண். டக்கன திரும்பிய கோமதி ரேகாவை பார்த்து ஆத்திரத்தோடு ஓடி வந்து பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்துவிட்டு மயங்கி கீழே சாய்ந்தாள். தாவி அவளை பிடிக்க கையை நீட்டிய ரேகா அம்மா என்று கத்த டக்கன பிரேக்கை போட்ட ஆட்டோ டிரைவர்
என்னம்மா, என்ன ஆச்சு என்றான் பதட்டத்தோடு திரும்பி பார்த்து. பதறிக்கொண்டு சுற்றி பார்த்த ரேகா தான் இன்னும் ஆட்டோவில் தான் போய் கொண்டிருக்கிறோம் என்று அறிந்து நிம்மதியடைந்து வேர்த்திருந்த முகத்தை துடைத்துக் கொண்டே, ஒன்னும் இல்ல, நீங்க வண்டியை திருப்புங்க, திரும்பவும் நம்ம மாம்பழத்துக்கே போகணும் என்றாள் பதட்டமாக. என்னம்மா சொல்ற? சென்ட்ரலுக்கு போனோம்னு சொல்லி ஏறி உக்காந்த, இப்ப சென்ட்ரலும் வந்துடுச்சு, திரும்ப மாம்பழத்துக்கே போகணும்னு சொல்ற என்றார் டிரைவர். ஆமாண்ணா, நீங்க வண்டியை திருப்புங்க என்றாள் அவசரமாக. சரிம்மா என்றவன் வண்டியை திருப்ப அவள் மனது தான் எழுதி வைத்து விட்டு வந்த கடிதம் தனது பெற்றோரின் கண்களில் படக்கூடாது என்று இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தது. இதற்குள் ஆட்டோ டிரைவர் மீண்டும் பிரேக் அடித்து வண்டியை நிறுத்த, என்னன்னா ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க என்றால் பதட்டமாக. இன்னாமா, நான் மட்டும்தான் நிறுத்தி இருக்கனா? அங்க பாரு, ஒரே கூட்டமா இருக்கு, அதுதான் எல்லா வண்டியும் நின்று நிற்குது. அப்படியா, என்ன அங்க என்று வெளியே தலையை நெட்டி எட்டி பார்த்தாள். அவள் தலை ஒரு நிமிடம் கிர்ரென சுற்றியது. அவள் மனதில் பயங்கரமான சந்தேகம் தோன்றியது. 4-5 போலீஸ்காரர்கள் ஒரு மனிதனின் கையில் விலங்கை போட்டு அழைத்து சென்று கொண்டிருந்தனர். அந்த மனிதன் தலையை குனிந்து கொண்டு அவர்களுடன் சென்று ஜீப்பில் ஏறி கொண்டிருந்தான். அவன் ரேகா சந்தேகப்பட்டது போல் ராகுலே தான். இதற்குள் ஆட்டோ டிரைவர் அருகில் இருந்த மனிதனிடம் விசாரிக்க, அட அதுவா, அந்த பையன் சரியான மோசக்காரனா, பொண்ணுங்களை ஏமாத்தி மும்பைக்கு கூட்டின்னு போய் அந்த மாதிரி இடத்துல வித்துடுவானா. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு பொண்ணை கூட்டின்னு போவதான் வந்திருக்கான் போல இருக்கு. அப்பதான் இவனால ஏமாந்த ஒரு பொண்ணு இவனை கண்டுக்குன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கு. இவனை ரொம்ப நாளா தேடிக்கின்னு இருந்த போலீஸு அப்படியே அலைக்கா பிடிச்சி தள்ளிக்கின்னு போறாங்க என்றான். அப்படியா? அடப்பாவி பயலே, இப்படிதான்டா இந்த பொண்ணுங்க அப்பா அத்தால நம்பாம எவனையோ நம்பி ஏமாந்துடுதுங்க. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த அப்பா அத்தாளுக்கு தெரியாதா எப்படிப்பட்டவனை கட்டி வைக்கணும்னு? அதுக்குள்ள இதுங்களுக்கு இன்னும் அவசரம். ஆனா இன்னைக்கு அவனாண்ட ஏமாற இருந்த பொண்ணு கொடுத்து வச்சவதான். அவங்க அம்மா அப்பா புண்ணியம் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதுதான் அவனாண்ட மாட்டாம தப்பிச்சிடுச்சு என்று ஆட்டோவில் ஏறி வண்டியை ஸ்டார்ட் செய்தான். ரேகா அதிர்ந்து சீட்டில் சாய்ந்தாள். வீட்டிற்கு சென்ற ரேகா ஓடி சென்று தனது தந்தையை கட்டி கொண்டு அழ, அவளை ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த கோமதி, என்னம்மா, என்னாச்சு என்று பதறினாள். சௌந்தரம் ஒன்றும் புரியாமல் அவளை நிமிர்த்தி சமாதானம் செய்ய, அப்பா அம்மா, உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்றால் சிறு பிள்ளையை போல் விம்மி கொண்டு. என்னடி, நீ தானே ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகணும்னு கிளம்பி போன, நாங்க என்னவோ அடம் பிடிச்சி அனுப்புனது போல இல்ல அழுத்திட்டு ஓடி வர, நான் பயந்துட்டேன் என்றாள் கோமதி சிரித்து கொண்டு. சௌந்தரம் சிரித்து விட்டு, ஏய் பேசாம இரு, குழந்தை பாவம், நம்மளை விட்டுட்டு போக மனசு வராம திரும்ப வந்துட்டு இருக்கா, அவளை போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு. என்ன புள்ளமா நீ, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டு இப்படி அழுதுட்டு வருவ? இந்த 2 நாளே எங்களை விட்டு இருக்க முடியாம நீ அவதிப்படுறியே, இனி காலம் புறா எங்களை விட்டுட்டு எங்கேயோ போய் எப்படி இருக்க போறியோ என்று சிரித்தார். அதுதான் நான் தனபால் அங்களோட பையன் ரவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க பக்கத்திலேயே இருக்க போறேனேப்பா என்றால் வெட்கத்தோடு சிரித்து கொண்டு. அவளை இருவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். என்னமா சொல்ற? அப்ப நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா என்றார் சௌந்தர். ஆமாம்பா, நான் ரவியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க பக்கத்திலேயே இருக்க போறேன். எங்க அப்பா அம்மா எனக்காக எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தானே எனக்கு தெரியும்பா. அப்படின்னா இப்பவே நான் போய் தனபால் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்று துள்ளி குதித்து கொண்டு எழுந்தார் சௌந்தர். அவர் சென்றதும் கடகடவென உள்ளே சென்று அவள் எழுதி வைத்த கடிதத்தை தேடினாள் ரேகா. என்னம்மா தேடுற? இந்த லெட்டரை தானே என்று தனது கையில் இருந்த கடிதத்தை அவளிடம் நீட்டினாள் கோமதி. அதிர்ந்து போய் அவளை பார்த்த ரேகா, அம்மா, இந்த லெட்டரை நான் படிச்சிட்டேன் என்றாள் அமைதியாக. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் ஏதோ தெரியாம என்று தனது தாயின் மார்பில் சாய்ந்து கதறினாள் ரேகா. அவள் தலையை அன்போடு கோதிய கோமதி, அதுதான் இப்ப நீ வந்துட்டியே, இனிமே என்னம்மா, எது கழற, எழுந்துடு என்றாள். பாட்டன் அவள் மீது இருந்து எழுந்த ரேகா, அம்மா, அந்த லெட்டரை படிச்சோம், நீங்க எப்படி தைரியமா இருந்தீங்க? எனக்கு ஒரு போன் கூட பண்ணலையே, எப்படிமா அப்பா கிட்ட கூட சொல்லாம இருந்தீங்க? ஏன்னா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏதோ ஒரு வேகத்திலையும் நிர்பந்தத்திலையும் தான் நீ இந்த முடிவை எடுத்திருப்பன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அது உன்னை ஒரு அளவுக்கு மேல கொண்டு போகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.
ஏன்னா நீ எங்க செல்ல பொண்ணுமா, நீ எங்க அன்புல வளர்ந்த பாசப்பறவை. அதுக்கு தன்னோட அன்பு குண்டை விட்டுட்டு தாண்டி போற அளவுக்கு தைரியம் இல்லை. அதனாலதான் இதை நான் உங்க அப்பா கிட்ட கூட சொல்லல. நீ எப்படியும் திரும்பி இந்த அன்பு குண்டுக்கு வந்துடுவன்னு எனக்கு தெரியும் என்றாள். அம்மா என்றவளை வாரி அணைத்துக் கொண்டாள் ரேகா. 3 மாதத்தில் ரவி ரேகா திருமணம் இனிதே நடந்தேற அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் செல்ல மகள் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.